योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குருராயா. அனைவருக்குமான யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கி நாம் சேலம் வந்திருக்கோம். சேலமில் ப்ரொஃபஸர், இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் கருணாகரன் ஐயா வீட்டில் தான் இருக்கோம். அவங்களுக்கு பகவான் நிறைய சுவையான அனுபவங்கள்லாம், உயர்ந்த அனுபவங்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ கருணாகரன் ஐயா அவங்களுக்கு பகவான்கிட்ட இருந்து கிடைச்ச சுவையான அனுபவங்கள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணுவாங்க. ஜெய் யோகிராம் சுரத்குமார். வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். அனுபவம் பகிர்ந்து கொள்ளல், பகவானுடன் உள்ள அனுபவத்தை தான் நம்ம பகிர்ந்து கொள்றதுக்காக முயற்சி எடுத்துட்ருக்கோம். என்னை பொறுத்தவரையிலும் பகவானுடன் நடந்த முதல் தரிசனம் அதுதான் கொஞ்சம் சுவையானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பகவான் உணர்த்திய ஒரு உண்மை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது குருநாதனை தற்செயலாக பார்க்க முடியாது. நீ குருநாதனை பார்க்கறது தற்செயலாக அல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. சாதனா பகுஜன்ம வியாப்தா அப்படின்னு வடமொழியில் ஒரு சொல் இருக்குது. அதாவது சாதனைங்கிறது நீ இந்த ஜென்மத்தில் செஞ்சது மட்டும் இல்லை, முக்கியமாக குருநாதனை பார்க்குறதுக்கு பல ஜென்மங்களாக நீ செஞ்ச சாதனை பறந்து கிடக்குது. அதன் பலனாகத்தான் நீ குருநாதனை சந்திக்கிறேன். இது ஒரு அனுபவபூர்வமாக பகவான் எனக்கு உணர்த்தி இருக்காரு. அதை முதல்ல சொல்லலான்னு பார்க்குறேன். ஊரில் ஒரு நான் பிறந்த ஊரில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது வீட்டு பக்கத்தில். அதோடு எனக்கு நிறைய ஈடுபாடு வந்துடுச்சு சின்ன வயசுலேயே. அங்கே போய் இது தீபம் ஏற்றுவேன், அப்புறம் அங்கெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணுவேன். அந்த இடத்துல அதில் இருந்து எனக்கு கிருஷ்ண பக்தி, பகவானுடைய அதாவது கிருஷ்ண பகவானோட ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. அந்த கோவிலில் ஒரு பாதுகை இருக்கும். அந்த பாதுகை பெரியோர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கண்ணனூருங்கிற இடத்துல, அதாவது எங்கள் ஊருக்கும் ஒரு 12 மைல் அந்தாண்டி ஒரு கண்ணனூர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊரில் மௌனி பாபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பாபாவை அழைச்சி வர்றதுக்கு இந்த கிருஷ்ணன் கோவிலில் இருந்து ஆளுங்க போயிருக்காங்க. அப்போ அவர் சொன்னார், நான் வரலை, இந்த பாதுகை எடுத்துக்கோங்க, அதை கொண்டு போய் வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அவர் எப்படிப்பட்ட மகாத்மானா, அவர் அங்கே எப்படி வந்தாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் அந்த ஊரில் கலெக்டர் ஒரு வெள்ளைக்காரனாக இருந்தார். அவர் குதிரையில் அப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இந்த அரைகுறையாக ஆடை அணிந்த இந்த சாது அப்படியே இப்போ மௌனி பாபா போயிட்டு இருந்தார். அவர் சாட்டையில் அடி விட்டார் முதுகில். அவர் அந்த அடியும் வாங்கிட்டு நடந்து போயிட்டார். ராத்திரி அந்த வெள்ளைக்காரன் சட்டையை கழட்டும் பொழுது அவருடைய முதுகில் ஒரு மார்க். அதை ஒய்ஃபு பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்குறாங்க. அப்போ இவருக்கு ஞாபகம் வருது. அதில் இருந்து நான் ஒரு சாதுவை அடித்தேனே, அதில் இருந்து அவருடைய பரம பக்தனாயிட்டார். அப்புறமா அவர் கொடுத்த நிலத்தில் தான் இன்றைக்கும் இந்த மௌனி பாபாவோட சமாதி இருக்குது கண்ணனூரில். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி. அதனுடைய பேர்
மௌனி பாபாவோட சமாதி. அதுக்கு ஒரு அந்த சமாதி, அந்த பாபா தான் பாபாவோட பாதுகை தான் இந்த கோவிலில் இருக்குதுன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த சமாதியினுடைய பேர் தான் சுவாமி மடம். சுவாமி மடம் தான் அதுக்கு பேர். எனக்கு ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது நான் ஊரில் இருக்கும்போதெல்லாம் அங்கே நவராத்திரி கொண்டாடுவாங்க அந்த மடத்தில். அந்த நவராத்திரி கொண்டாடும்பொழுது 9 நாளும் மியூசிக் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கும். அந்த 9 நாள்லேயும் நானும் அதில் ஈடுபடுவேன். பல பேரை கூப்பிடுவேன், வந்து பாடி தருவாங்க. நான் ஊர் விட்டு வெளியில் தமிழ்நாட்டுக்கு வந்தது பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கும் ஒரு 3 நாள், ஒரு 10-15 நாள் முன்னாடி போய் அந்த 9 நாளைக்கு உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வருவேன். அப்புறமா லாஸ்ட் 3 டேஸ் போவேன் அதில் பங்கு பெறுறதுக்கு. இது நடந்துகிட்டே இருந்தது. ஒரு வாட்டி நான் இந்த நவராத்திரி முடிகிற டைமில் இதே மாதிரி போனேன் ஊருக்கு. அப்போது இந்த பாதுகை இருக்குது பாருங்கள், அந்த பாதுகை மேலே ஒரு கண்ணாடி கவர் இருந்தது. அந்த கவர் உடஞ்சி கிடந்தது. அது பார்த்து நான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். அப்புறமா அந்த ஊரில் ஒரு பையனை கூப்பிட்டு கொஞ்சம் காசு கொடுத்து அவங்கிட்ட இந்த இதுக்கு ஒரு நல்ல சரியான ஒரு கவர் நீ பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தேன். வந்த பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து நானும் என் மனைவி சாவித்திரியும் பகவானை பார்க்க போகிறோம். பகவானுடைய முதல் கேள்வி என்னென்னா, நீ சுவாமி மடம் போயிருக்கியா? நான் அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. நான் சாவித்திரியை பார்த்தேன். ஏதோ ஒரு எங்கேயோ இருக்கிற ஒரு மகாத்மாவுக்கு ஒரு சின்ன, அவருடைய பாதுகைக்கு ஒரு சின்ன ஒரு கைங்கரியம் செஞ்சது இந்த மகாத்மாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் சொன்னேன், இல்லை சாமி, நான் இன்னும் போகலை. அப்போ நீ அடுத்த வாட்டி போனாக்கா அங்கே போகணும், போன உடனே வந்துடக்கூடாது. சாவித்திரியை கூட்டிகிட்டு போ, அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வா. அங்கே நித்யானந்த சுவாமி போன்ற பெரிய மகாத்மாக்கள்லாம் அங்கே போய் உட்காருவாங்க. அதே மாதிரி போய் அங்கே அடுத்த வாட்டி போய் உட்கார்ந்து அங்கே இருந்து அனுகிரகம் வாங்கிட்டு வந்தோம். இதிலேருந்து பகவான் என்னை உணர்த்தினதாக நான் நம்புறது என்னென்னா, நீ அந்த கோவிலில் போய் கிருஷ்ணரை கும்பிட்டேன், அந்த பாபாவோட பாதுகையை தொட்டு கும்பிட்டேன், இதெல்லாம் ரொம்ப வருஷமாக சின்ன வயசுலேயே இருந்தே அவங்களெல்லாம் தான் உன்னை என்கிட்ட அழைச்சிட்டு வந்திருக்காரு. நீ தற்செயலாக வரல. உனக்கு இப்போ சுவாமி என்ன நீ தரிசனம் பண்ணுறதுக்கு பின்னாடி இவ்வளவு சமாச்சாரம் நடந்திருக்குது. அது இந்த ஜென்மத்தில், அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மத்தில் என்னென்ன நடந்திருக்குதோ நமக்கு தெரியாது. ஸோ நான் திருடமாக நம்புறது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பல கோவில்களில் போய் கும்பிட்டு ஆன்மீகமான விஷயங்களில், தெய்வீகமான விஷயங்களில் எவ்வளவோ ஈடுபாடு இருந்திருக்கலாம். அதன் பலனாகத்தான் அதெல்லாம் அதனுடைய டோட்டல் இஃபெக்ட் தான் நம்ம கடைசியில் குருநாதனை பார்க்குறது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி தான் நான் நம்மளுடைய குருநாதனை பாதத்தையும் போய் அடைய முடிஞ்சது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்தா நமக்கு உணர முடியும், இது தற்செயலாக நடக்கலை, இது ஒரு டிவைன் பிளான் படி நடந்துட்டுருக்குது. அப்படி Ram Surat Kumar,